ஹாய். இந்த செக்ஷன்ல நம்ம நெக்ஸ்ட் 5 டாபிக்ஸ் என்னன்னு படிப்போம். ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னா கீஸ் சி மேஜர். ஸோ சி மேஜர் ஸ்கேல் என்னன்னா சி டி இ எஃப் ஜி ஏ பி சி, அதாவது ச ரி க ம ப ட நி திரும்பியும் சா. ஸோ இந்த ஸ்வராஸ் வந்து சி பிச்சில் இருக்கிற சி மேஜர் ஸ்கேல்ல இந்த மாதிரி தான் எழுதுவாங்க. ஸோ எல்லாமே ஒயிட் கீஸ்ல வாசிப்போம். ஸோ அதுதான் இங்க இருக்கு. என்னன்னா சி மேஜர்னா சி டி இ எஃப் ஜி ஏ பி அண்ட் தென் சி. கீ சிக்னேச்சர்லாம் என்னன்னா இங்க கிளெஃப் இருக்கு இல்லையா, கிளெஃபுக்கும் இந்த டைம் சிக்னேச்சருக்கும் நடுவுல வந்து எழுதுவாங்க ஷார்ப்போ ஃபிளாட்டோ. சி மேஜர் ஸ்கேல் பொறுத்தவரை நோ ஷார்ப் நோ ஃபிளாட். ஸோ எல்லாமே ஒயிட் கீஸா வாசிப்போம். ஃபர்ஸ்ட் டிகிரி இன் எனி கீ இஸ் கால்ட் அஸ் டானிக் ஆர் டோ. அதாவது சி மேஜர் ஸ்கேல் பொறுத்தவரை சி தான் ஃபர்ஸ்ட் நோட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் டிகிரி இது பேர் வந்து டானிக்கு இல்லைன்னா டோன்னு சொல்லலாம். இங்க டிடிஎஸ்டி அப்படின்லாம் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி. டீனா என்னன்னா டோன், டோனு, எஸ்டினா செமிடோன். ஸோ டோன்னா என்னன்னா திரும்பியும் சொல்றேன், ரெண்டு செமிடோன் சேர்ந்தா ஒரு டோன்னு சொல்லுவாங்க. செமிடோன்னா ஒரு கீக்கு பக்கத்துல நியரஸ்ட் கீயை வந்து செமிடோன்னு சொல்லலாம். இங்க பாத்தீங்கன்னா சிஎன்டின்றது என்னது டோன், டிஎன்இன்றது டோன், இஎன்எஃப்ன்றது செமிடோன், எஃப்என்ஜின்றது டோன், ஜிஎன்ஏன்றது டோன், ஏஎன்பின்றது டோன், பிஎன்சின்றது செமிடோன். ஸோ அதுதான் டோன் டோன் செமிடோன், டோன் 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 செமிடோன். ஸோ இதுதான் கீ ஆஃப் சி மேஜர். நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா டானிக் ட்ரைட் இன் த கீ ஆஃப் சி மேஜர். ஸோ டானிக்லாம் என்ன போன இதுல தான் பார்த்தோம். டானிக்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் டிகிரி. டானிக் இன்னொரு பேரு டோ. ஸோ ட்ரையர்னா ட்ரீ இல்லைன்னா கார்ட்ஸ்னு இங்க சொல்லலாம். ஸோ சி மேஜரோட டானிக் ட்ரையர் என்ன அப்படின்றத இதுல பார்ப்போம். சி மேஜர்ன்றது என்னன்னா சி டி இ எஃப் ஜி ஏ பி சி, இதான் சி மேஜர். இதுல ஃபர்ஸ்ட் டிகிரி, தேர்ட் டிகிரி அண்ட் தென் ஃபிஃப்த் டிகிரி, அதாவது சி இ ஜி இந்த வந்து சேர்த்து வாசிச்சா அது வந்து சி மேஜர் டானிக் ட்ரையர்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் டிகிரினா ஃபர்ஸ்ட் நோட்டு, தேர்ட் டிகிரினா தேர்ட் நோட்டு, ஃபிஃப்த் டிகிரினா ஃபிஃப்த் நோட்டு ஆஃப் த ஸ்கேல். ஸோ இது வந்து சி மேஜர் டானிக் ட்ரையர்னு சொல்லலாம். இங்க செமிடோன் 4/3 இருக்கு இல்லையா, எப்படின்னா என்னன்னா இங்க மேஜர் கார்ட் பொறுத்தவரை ஒரு சின்ன ஃபார்முலா. போன ஸ்கேல் கண்டுபிடிக்க டோன் டோன் செமிடோன், டோன் 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 செமிடோன் படிச்சோம்ல, அதே மாதிரி மேஜர் கார்ட் கண்டுபிடிக்க 4,3ன்ற செமிடோன் வச்சு கண்டுபிடிக்கலாம். எக்ஸாம்பிள் இதுலயே சொல்றேன். சி இருக்கு, சில இருந்து ஃபோர்த் நோட்டு, அதாவது சில இருந்து சி ஷார்ப்பு, சி ஷார்ப்ல இருந்து டி, டில இருந்து டி ஷார்ப்பு, டி ஷார்ப்ல இருந்து இ. ஸோ ஃபோர்த் நோட்டு இ. அண்ட் தென் இல இருந்து தேர்ட் நோட்டு, இல இருந்து எஃப், எஃப்ல இருந்து எஃப் ஷார்ப்பு, எஃப் ஷார்ப்ல இருந்து ஜி. ஸோ இதுதான் இந்த செமிடோன். ஸோ சிஇஜி இதுதான் சி மேஜர் டானிக் ட்ரைட். இங்க வந்து சி மேஜர் எப்படி கார்டை வாசிக்கணும் அப்படின்றத போட்டுக்கிறேன். ஸோ கார்ட் இஸ் 2 or more notes played at the same time. ஸோ கார்ட்னா டானிக் ட்ரைட்னு சொல்லலாம். ஸோ கீ சிக்னேச்சர் சி மேஜருக்கு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் அதர் மேஜர் கீஸ் ஜிஎன்எஃப். நம்ம கிரேட் 1 பொறுத்தவரை 3 ஸ்கேல் தான் படிக்க போறோம். என்னன்னா சி மேஜர், ஜி மேஜர், எஃப் மேஜர். இப்போ எஃப் மேஜர் அண்ட் ஜி மேஜர் என்னன்னு பார்ப்போம். ஸோ எஃப் மேஜர்னா என்னன்னா அதே மாதிரி ஃபர்ஸ்ட் எஃப்ல ஸ்டார்ட் பண்ற எஃப் ஜி ஏ பி ஃபிளாட் சி டி இ எஃப். இந்த நோட்ஸை வாஷா அது வந்து எஃப் மேஜர் ஸ்கேல்னு சொல்லலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா கீ சிக்னேச்சர் பி ஃபிளாட்னு போட்டுக்கிறேன். ஏன்னா இங்க பி இருக்கிற இடத்துல நம்ம ஃபிளாட்டன் பண்ணிக்கிறோம். இது வந்து எஃப் மேஜரோட ஸ்கேல். ஸோ எஃப் மேஜர் ஸ்கேல்ல பி ஃபிளாட் தான் கீ சிக்னேச்சர். இங்கேயும் அதேதான். ஸோ ஃபர்ஸ்ட் டிகிரி என்ன எஃப். ஸோ இதோட டானிக்கு இல்லைன்னா டோன்னு வந்து எஃப்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் ஜி மேஜர். ஜில ஸ்டார்ட் பண்றேன். ஜி ஏ பி சி டி இ எஃப் ஷார்ப் ஜி. ஸோ இங்க எஃப் ஷார்ப் தான் கீ சிக்னேச்சர். ஸோ இங்கேயும் அதுதான் டானிக் அண்ட் டோ. ஸோ ஜி மேஜரோட டானிக் அண்ட் டோ வந்து ஜி, சி மேஜர் டானிக் ஆர் டோ வந்து சி, எஃப் மேஜர் டானிக் ஆர் டோ வந்து எஃப். நெக்ஸ்ட் கீ சிக்னேச்சர்.
ஸோ சி மேஜருக்கு நோ ஷார்ப் நோ ஃபிளாட்டு, எஃப் மேஜர் பி ஃபிளாட்டு, ஜி மேஜருக்கு எஃப் ஷார்ப். இதெல்லாம் இங்க படிப்போம். ஸோ இதுதான் கிளெஃபுக்கும் டைம் சிக்னேச்சருக்கும் நடுவில் வரைகிறது தான் கீ சிக்னேச்சர். ஸோ சி மேஜருக்கு நோ ஷார்ப் நோ ஃபிளாட்டு, ஜி மேஜருக்கு எஃப் ஷார்ப்பு, எஃப் மேஜருக்கு பி ஃபிளாட். இந்த 3 படிச்சா கிரேட் 1க்கு போடும். நெக்ஸ்ட் இன்டர்வல்ஸ். இன்டர்வல்ஸ் வந்து கிரேட் 2ல தான் பிரீஃபா படிப்பீங்க. கிரேட் 2ல மைனர் செகண்ட், மேஜர் செகண்ட், மைனர் தேர்ட், மேஜர் தேர்ட், பர்ஃபெக்ட் ஃபோர்த்து, ஆக்மெண்ட் ஆர் டிமினிஷ், பர்ஃபெக்ட் ஃபிஃப்த், மைனர் 6, மேஜர் 6, மைனர் 7, மேஜர் 7லாம் படிப்போம். கிரேட் 1 பொறுத்தவரை சிம்பிளா இருக்கும். எப்படி இருக்கும்னா பார்ப்போம். எக்ஸாம்பிள் இங்க கொடுத்துருக்கிறேன். சிஎன்சி 2 நோட்டும் சேமா இருந்தா அது வந்து யூனிசன்னு சொல்லலாம். சிஎன்டி ஃபர்ஸ்ட்டுக்கும் இதுக்கும் இன்ட்ரல் 2 நோட் இருக்கு இல்லையா, ரெண்டுமே வேற வேற நோட்டு. ஸோ சிக்கு நெக்ஸ்ட் நோட்டே டி. ஸோ இது வந்து செகண்ட் இன்ட்ரல் சொல்லலாம். சிலேருந்து இ இருக்கு, அப்ப சி டி இ. ஸோ 3 நோட்டு. ஸோ இது வந்து தேர்ட் இன்ட்ரல் சொல்லலாம். இந்த மாதிரி இருக்கிறது தான் கிரேட் 1ஓட இன்டர்வல்ஸ். 8 நோட்ஸ் நடுவில் கேப் இருந்தா அதை வந்து ஆக்டேவ்னு சொல்லுவோம். மீதி வீடியோஸ்ல இந்த டாபிக்ஸ் பற்றி கிளியரா படிப்போம். தேங்க்யூ.